கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாங்க, இந்த நிகழ்காலத்திலேயே இருப்பது எப்படி? இந்த வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடின்னு ஒருத்தங்கிறான், எதுடா தியானம் பண்ணுகிறீங்க? தியானத்தை விடு, ஞானத்தை பேர். உனக்கு புரியவே இல்லை. யாருக்கு? எனக்கு. தியானம் என்ன பண்ண போற? எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள். வினாடிக்கு வினாடி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கலாம்? வினாடிக்கு என்னத்தான் வினாடிக்கு வினாடியே? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஏமாற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கோ ஞானம் அஞ்சிட்டாரு, நீங்களும் ஞானம் அடையணும்னு சொல்கிறீங்க போகிறீங்கல்ல, அதுதான் பெரிய ஏமாற்றமே. ஏன்? ஆல்ரெடி நீங்கள் ஞானத்தோடு தான் இருக்கிறீங்க. ஒரு கதை வராதுக்கு அப்படி நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து தங்கணும் பயமாகுதுன்னு ஒரு 2 நாள் உங்கள் ஆசிரமத்தை தங்கிக்கிறேன்னு வந்து தங்க விட்டு ரூமில் விட்டு தூங்க விட்டேன். அப்போ பாராத்தியில் போய் கதவு தட்டி திறந்தேன். செல்லக்குட்டி தூக்கினுட்டு ஒரு பாம்பு கீழே வந்தது, பெட்டு கீழே. முதல்ல நிம்மதியாக தூங்கியிருந்தான் அவன். ஏந்து பாம்பு ஒன்றுக்குதுன்னு ஏபி தூக்கின்னு வந்து பார்த்து பயன்ட்டான். ஐயோ இவ்வளோ பெரிய மலை பாம்பா என் பெட்டு கீழே வந்தது அப்படி இன்னும் நானாக இருக்குதுன்ட்டு இப்போ தூங்காமல் விட்டான். முதல்ல அவனுக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி தான் இருந்தான், நிம்மதியாக தான் இருந்தான். அதனால் இப்போ என்ன நல்ல கதையாக்குதா இல்லையா? ஆமாம், ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்? நீங்கள் தெரியாத தூங்கும்போது நிம்மதியாக தூங்குனீங்களாம், தெரிஞ்சவொன்னே என்ன ஆகிட்டீங்களா? நிம்மதி இல்லாமல் போயிட்டீங்களாம். அதனால் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதுனால என்ன ஆகிட்டீங்களா? நீங்கள் நிம்மதி ஆகிட்டலாம். அதனால் தெரிஞ்சதெல்லாம் விட்டுரு, என்ன பண்ண ஞானத்தோடு தான் இருக்கிறீங்க. நல்லாயிருக்கும். அந்த கதையை பச்சிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. நான் ஷாக் ஆகிட்டேன்னுவாங்கல்ல, அப்படி ஆகிடுவீங்க. இப்போ வினாடிக்கு வினாடி வாழ்றதுனா சோத்துணும் கூடாது, மிளகா கஷ்டம் வினாடிக்கு வினாடி வாழக்கூடாது. முன்னாடி சாப்பிட்ட உருளைக்கிழங்கு ஞாபகமே இருக்கணும். அப்படி தானே? உருளைக்கிழங்கு நல்லா தித்திமாக இருந்து சாப்பிட்டேன்னா அடுத்தது மிளகா வச்சு காரமாகுது. அந்த வினாடி இந்த வினாடிக்கு வரலாமா விடாதா? டேய், வினாடிக்கு வினாடி சம்பவம் மாறினுக்குது, வினாடிக்கு வினாடி செயல்கள் மாறினுக்குது. யார் சொன்னது? அந்த பாம்போட சூட்டில் தான் நான் தூங்கி இருந்திருப்பேன். நீ எப்படி பயந்தேன்னு சொல்லலாம்? இப்போ அது எடுத்ததுனால எனக்கு குளிர்ந்து தூக்கம் வராமல் போயிடுச்சு. யாருக்கு தெரியா? கதையை எப்படி ஒன்று திருப்பிக்கலாம். கதை கிடையாது வாழ்க்கை. இன்னைக்கு கோட்டை தான். நீ பண்ணி இலக்கணத்தை இலக்கியத்தெல்லாம் படிச்சுக்கிட்டுன்னா எனக்குற அதே மாதிரியே முடியாது. வாழ்க்கை அப்படி இல்லை. அப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் சொல்கிறதும் இல்லை, நான் என்ன மாதிரி இருக்கணும், அதான் ஞானம். அப்போ நான் என்ன மாதிரி இருக்கணும்னா எதுவுமே பண்ணக்கூடாதான்னா, எதனா பண்ணால் தான் நீ உன்ன மாதிரியே ஆக முடியுன்றாங்க. அவ்வளோதான். எங்கள் தாத்தாங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போயிடறான்னா, இந்த யோக சாதனைலாம் கண்டுபிடிச்ச தாத்தாலாம் என்ன சொல்லிட்டு போயிடாருன்னா, நீ ஆவறதுக்கு பயிற்சி தேவைப்படுறான்றாரு. ஏன் நீ ஆவறதுக்கு பயிற்சி தேவைப்படுறானாக்கா, நீ என்னென்னோ ஆகிட்ட. பாம்பு வச்சுருந்தானுங்க, பாம்பு எடுத்தானுங்க, பாம்பு காமிச்சானுங்க, நீ என்ன ஆயினுங்கிற பாம்பை பார்த்து மர்சல் ஆகிட்ட. இப்போ எங்கன்னா ஆன்மீக கிளாஸுக்கு போனால் எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருங்கள், இப்பொழுது என்ன நடக்கிறதோ அதோடு இருங்கள். எப்படி இருக்க முடியும்? நேற்று சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போய் ஜீரணமாயிட்டு வெளியே தள்ளுடா இருந்து உள்ளோ பழமொழி வர சொல்லி வச்சுக்கிறாங்க. சங்கூதி ஜலம் ஊற்றி சாமியார் புறப்பட்டார்னு. சங்கம் ஊதிச்சு. இப்போது ஊதிட்டாங்களா? சங்கனா ஊதிட்டாங்க. இப்போ ஜலம் முட்டுது, மலம் கொட்டுது. வினாடிக்கு வினாடி ஞானம். எதுவுமே நீ எதுவுமே செய்வோன்னா நீ ஞானத்தோடு இரு. சார் எனக்கு மூத்திரம் சங்கூதியாச்சு, அது போராடுது. உனக்கு தியானம் கை கூட உட்காரு, நெத்தில வச்சு ஒரு அமுக்கு படு. பரலோகம். வினாடிக்கு வினாடி வினாடின்னு கண்டுபிடிச்சது எதை வச்சுங்க? எது வினாடி? முள்ளு டிக்குன்னு வச்சுங்கிறது அது பேர் வினாடியா?
என்ன தான் மடைத்தனமாக இருக்குது இது. இப்போ நான் தியானம் பண்ணாமல் பண்ண முடியாது. தியானம்னா என்ன? யோக சாதனை என்ன? யோ உட்காந்துக்கியா கண்ணை நம சிவாய உள்ள வந்து சொல்லுவான், டேய் நீ வைசிஷ்யன் நம சிவாய சொல்லுங்கிற நாராயணா சொல்கிற அக்கால ஒழி உள்ள வந்து. நான் அதுக்கே அக்கால ஒழிக்கணும். அப்புறமா அக்கா வீட்டுக்காரன் ஞாபகம் வருவான். அக்காவுக்கு பொண்ணு இருப்பா. அக்கா பொண்ணு சினிமா நடிகை மாதிரியே இருப்பா. சினிமா நடிகையே இன்னொரு மாதிரி இருப்பா. அவள் போட்டு இந்த ட்ரெஸ் வரும். அதை நான் கோவாவில் வர தொங்க விட்டு பார்த்துட்டு வந்திருப்பேன். அப்புறமா கோவம் வரும். கோவாவுக்கு போய் நம்ம ஏமாந்து வந்தோம். இப்போ நான் தியானம் ஆரம்பிச்சு எங்கே வந்து நிற்கிறேன்? நாக்க கட்சி உட்கார்ந்து இருப்பேன். வினாடிக்கு முன்னாடி வாழ்ந்தியா இல்லையா? வினாடிக்கு முன்னாடி வாழ்ந்தியா இல்லையா? அப்படிலாம் வாழ முடியாது. அப்படிலாம் வாழக்கூடாது. முடியாது. வினாடிக்கு முன்னாடிலாம். வினாடி உங்களை என்னவோ பண்ணுது. கடவுள் உயிரோட்டம் உள்ளது. நல்லா புரிஞ்சு வச்சணும். இந்த இயற்கை உயிரோட்டம் உள்ளது. மாற்றங்களை எப்போதும் சதா சர்வகாலமும் உற்பத்தி பண்ணினே இருக்கும். நிலையானது கிடையாது இந்த உலகம். எப்போதும் என்ன பண்ணேக்குதே? வினாடிக்கு முன்னாடி மாறுது. அப்போ நீ என்ன பண்ணா? மாற்றத்தோட ஈடு குத்த மாற மாட்டேன்னா முடிஞ்சிச்சு உங்க கதை. நான் அதே 17 வயசு தான் எகிரி குச்சேன்னு வச்சுக்கோ. குச்சிருப்பேன் வேற எங்கண்ணா. இல்லை நிற்கிறது நிற்காது, படுக்கிறது படுக்காது, எதுவுமே பண்ண முடியாது ராஜா. புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்காலத்தில் வாழ்றதெல்லாம் அம்பக்கு பொய் சொல்கிறானுங்க. அதெல்லாம் கிடையாது. தியானம் என்னடான்னா, நான் நிலையானவன்ல மாறும். இந்த உடல் மாறும், மாறினே இருக்கும். இந்த மனமும் அதை கூட ஈடு குத்துனா என்னக்குது? மாறினே இருக்கும். பாம்பு இருந்ததுன்னு நினைக்குது, பாம்பு இல்லைன்னு இருக்குது. அந்த பாம்பை காமிச்சதுனால தான் பயந்துது. பாம்பு இருந்தாலும் இல்லை கட்டி என்னை கடிக்கணும்னா கடிக்கும், கடிக்காதா கடிக்காது. இதுதான் இந்த இடத்துக்கு பேர் தான் பக்தின்ற ஒரு இடம் வருது. இங்கே தான் கடவுள் வராரு. இங்கே தான் கடவுள்னு ஒன்று தேவைப்படுது எனக்கு. எதுவுமே என்னால் ஆனதில்லை. பாம்பு இருக்கும், பாம்பு இல்லாமல் பாம்பு இருந்தாலும் எனக்கு கடிக்கும். பாம்பு இல்லைனா கூட புதுசாக ஒரு பாம்பு பூந்து வந்து என்ன பண்ணா கடிக்கும். படுத்துங்கிற கட்டில் உடஞ்சி போயிடும். உட்காந்துக்கிற சேர் திடீர்னு ஒருத்தன் பேசினே இருக்கிறான். கடவுள் கண்டி என் உண்மையான அக்கா இப்போ இந்த அரங்கமே இந்த இது அந்த மேடையே ஓடிட்டு ஒருத்தன் கூட போட்டு மேடையை காணாம பண்ணிட்டேன். டாப்னு அந்த 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 கரெக்டாக அந்த செகண்டில் ஆச்சாங்க. அவன் பேசுகிற டைலாக்கும் அதுக்கும் அப்படியே ஒன்றா மிங்கல் ஆச்சு. அப்படி ஒரு வந்தது வீடியோ ஒன்று. எடிட்டர் கிடையாது. நிஜமாகவே ஒரு மீட்டிங்கில் அது மாதிரி பேசியிருந்தால் அது மாதிரி நடந்துக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் தப்பானவளாக இருந்தால் அல்லது தப்பாக இருந்தால் நான் அழிஞ்சு போட்டோன்னு. உண்மையாக தான் அழிஞ்சிருவேன். நம்ம வேறு யாரும் உனக்கு தவிக்குவானா? நீயே என்ன பண்ணிப்பேன்? நம்ம சொந்த காசுலேயே சூனி வச்சுப்பேன். தியானம் பண்ண போனியா இல்லையா? அங்கே உட்கார ஓடினோடனே என்ன ஆச்சு உட்காத? நாக்க கட்சினே இல்லையா? ஊனாக்கு வேறு யாரா வந்து கட்சாங்க? நீயே கட்சின்னு சாக வேண்டியது தான். அப்போது இந்த மாதிரி நாம் நம்மளையே தண்டிச்சுக்குவோம். இந்த ராமர் இப்போ கேட்டோம்ல, தற்கொலை பண்ணினாருன்னு தண்டிச்சுக்குவோம். அது மாதிரி நான் என்ன குற்றம், எந்த குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த குற்றத்துலேருந்து நான் வெளியே பண்ணணும். குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும். என் மனசை நான் தூய்மையால் நிரப்பிக்கணும். நான் ஒழுக்கத்தால் என்னை நிரப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா, நான் என்னென்ன பண்ணால் ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு தயார் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல்ல உன் இயல்பாக புரிஞ்சுக்கோ. நீ ஆம்பளையாக பிறந்துக்கிறியா ஆம்பளையாரு, பொம்பளையாக பிறந்துக்கிறியா பொம்பளையாரு, ஏதோ ஜாதிகளாம் இந்த ஊரில் சொல்லுங்கிறானா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு என்னவோ சாப்பிட்டுக்கிறியா. இந்த இயல்பை நியாமத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுனே வந்தீங்கன்னா தியானம்னு ஒன்று வரும், சமாதின்னு ஒன்று ஆகிடும். ஆல்மா என்ன எங்கேருந்து வந்து அங்கே போய் சேருவேன். அது ஒரு வயசு இந்த ஞானத்தை பெரு தியானத்தை விடுனாக்கா சாத்தியம் இல்லை ராஜா. யாராக இருந்தாலும் சாத்தியம் இல்லை. அப்போ நான் உட்காந்து என்ன யோசிக்கணும், நான் ஏன் இப்போ நமசிவாயம் சொல்லணும் இல்லை நாராயணா சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? யாரை கேட்கணும்? ஏன் அவர் என்னை சொல்ல சொன்னார், நான் ஏன் அதை சொல்லணுங்கணும்? எப்போ பார்த்தாலும் ஏன் நம சிவாய நம சிவாய, இது வேறு மதத்துக்கார் சொல்லுவார? அப்போல்லாம் அவர்லாம் வாழலையா? அவர் நல்லா வசதியாக தானே இருக்கிறாரு. பங்களா கட்டிங்கிறாரு, கார் வச்சுக்கிறாரு, நல்லா வச்சுக்கிறார். அவர் நமசிவாயம் சொல்லுங்கிறார். எவன் லட்சுமி பூஜை பண்ணிட்டு குபேர பூஜை பண்ணிட்டு பணக்காரன் நானா? உலக பணக்காரன் லிஸ்ட்டு நம்பர் 1க்குறவன் அவன் குபேர பூஜை பண்ணுகிற நீ நான் பண்ண வர்றவர் எப்படிங்கிறாரு? உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு குபேர பூஜை பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ தேவைப்படுது பண்ணிட்டு? நீ கொடுக்குற 5000 10,000 குபேர பூஜை பண்ணுறாரு. அவர் நேரம் குபேர பூஜை பண்ணி அவர் வாங்கிக்க வேண்டியது தனியாக வாங்கலை.
உனக்கு அறிவுதா உனக்கு? இல்லை அவரை பார்த்து கேட்டேன், டேய் எனக்கு வந்து பூஜை பண்ணி என்ன பணக்காரன் ஆக்குறிய, என்கிட்டயே காசு கேட்குறேன், உனக்கு அறிவுதாடான்னு கேட்கணுமா இல்லையா? குபேர கொடுடாம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சும் ஒரு ஒப்பந்தம் போடுறியா? எப்பா நீ வா என் வீட்டுக்கு என்ன பண்ணேன், குபேர பூஜை பண்ணு, நான் வசதி ஆகுறேன், 50% கொடுக்குறியா? இப்போ என் சொத்து கணக்கு வழக்கெல்லாம் இது, நீ பூஜை பண்ண எவ்வளோ வருதோ அதில் உனக்கு என்ன பண்ணுறேன் நான். அப்படி யாருனா பண்ணுவாங்களா? வருவாங்களே ஒன்றா உனக்கு 50% தரேன் குபேரஜை பண்ணுன்னு யாருனா பண்ணுவாங்களே? இல்லை மூஞ்சில் எழுதி ஒட்டுக்குது உன் மேலே மகாலட்சுமிகிறா உனக்கு பூஜை பண்ணால் வந்துடும் எவனா சொல்லி வந்தானே? சும்மா தானே. தியானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, உட்காந்து நான் என்னை தியானித்தல் அப்படின்னா யோசித்தல், என்ன நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன சரி செஞ்சேன், நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி வாழல, எப்படி இருக்கணும். அப்போது உட்காந்துன்னு மந்திரம் சொல்கிறது இல்லை. நான் ஒரு பயிற்சி இருந்துக்கிறேன், என்கிட்ட ஒரு பயிற்சி இருக்குது. இதே நிறைய பேர் அப்படியே அந்த இது எல்லாம் பேசி நிறைய பாலிஸ்லாம் பண்ணிலாம் பயிற்சி கொடுத்துருவாங்கிறான். அதையே அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான், அந்த அந்த அவ்வளோண்டு தான். அதையெல்லாம் பண்ணக்கூடாது, நீ கம்முன்னு பார்த்துன்னு தான் உன் வேலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இருக்கும், தியானத்தை விடுன்ற மாதிரியே. ஆனால் பண்ணிவிட்டு விடணும். ஒன்றுமே பண்ணாமல் விட்டா. ஒருத்தர் என்ன பண்ணார், டிராக்டர் எடுத்து போனார், ஏறு ஊதார், நெல் தூங்கினார், தண்ணி விட்டார், தூங்குறாரு. இப்போ தூங்கினே ஏறு உனக்கு அறுவடை பண்ணலான்னா முடியுமா? என்ன பண்ணார் அவர்? ஏறு ஊதார், விதை போட்டார், தண்ணி பாய்ச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணார்? ஓய்வாக இருக்கும்போது பார்த்துட்டு எல்லாம் ஓய்வாகிறவன் தான் வச்சியாகிறன்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன பண்ணிட்டு ஓய்வாகிறாரு? செய்ய வேண்டிய செயலெல்லாம் செஞ்சுட்டு ஓய்வாகிறாரு. அங்கே போய் பிட்டு அடிச்சுட்டு ஓய்வாகிறவங்களாம் வச்சியாகிறேன்னு சொன்ன நியாயமா? பிட்டு கலங்க ஈச்சங்காப்பி தட்டி அதே மாதிரி ஆச்சு வருது. 2 பேப்பர் தித்துற வாதியிருக்கும் அறிவு இருக்குது. 2 பேரும் ஒன்றா தானே உட்கார வச்சனால தானே எழுதிறானுங்கன்ட்டு அவர் என்ன பண்ணுறது? இல்லை நம்ம பேர் கேட்டுருவோம், இவங்க பிட்டு வச்சுனாச்சும் 100 மார்க் வாங்கினானுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணா பாராட்டில் கொடுக்கும்ல, 100க்கு 100 4 பேர் வாங்கினாங்கன்னு. இவரே கூட திருப்பில் சில இடத்துலலாம் போனால் ஹிந்தி கிளாஸ்க்கெல்லாம் அப்படி தான் போனாக்கா அவங்களே பாஸ் பண்ணி விட்ருவாங்களாம். நிறைய பேர் பிராத்மிக்கு மத்தியமாலாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்டான்னு கேட்டாக்கா ஒரு லெட்டர் படிக்க தெரியாது. நான் போராடி ட்ரெயின்லலாம் படிப்பேன். நான் எந்த மத்தியமாவோ பிராத்மிக்கோ போகல. அது மாதிரி பாஸ் ஆகிறவங்களும் கூட உண்டாமா. இப்போ என்ன தாண்டா பிரச்சனை? அப்போ வினாடிக்கு வினாடி வாழ்கிறதுனா என்னடான்னு கேட்டிங்கன்னா, வினாடிக்கு வினாடி வாழ முடியாது. வினாடிக்கு வினாடி வாழ்கிறதுன்னா சூழ்நிலையோட ஒத்திசைவு கொள்வது. அந்த அழகாக சொல்லி வச்சுருப்பான். ஒரு பண்டிதர் வருவார், ஒரு படகு வெட்டி வருவார். பண்டிதர் இதை பச்சேன் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டியாப்பா அப்படின்னாரு. ஒரு சூழல் வந்தது, அவன் பண்டிதர் போயிட்டார். அந்த படகு ஓட்டுறவர் கரைக்கு வந்துட்டார். கரையறது தான் வாழ்க்கை. கரையறதுக்கு என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? சூழ்நிலையை கையாளணும். சம்யோஜித அறிவு அது பேர். எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை கூட ஒத்திசைவு கொண்டு என்ன பண்ணா வாழ்ந்துட்டு போனோம். அந்த இடத்துல போயிட்டே நான் எதுவுமே கேட்ட மாட்டேன். சினிமா பார்த்துட்டு கக்கூஸ் போனேன்னா என்ன ஆகும்? ஆமாம், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பேப்பர் ஒன்று வச்சுன்னு பேண்ட்டு போட்டுன்னு உட்காந்து இருப்பார் மிஸ்டர் பீன். நீங்கள் இப்போ மிஸ்டர் பீனை பார்த்துட்டு கக்கா போக போகிறீங்க. அதே மாதிரி பேண்ட்டு போட்டு பேப்பர் வச்சுன்னு உட்காந்து முக்குனீங்கன்னா என்ன அவன் பேண்ட்டெல்லாம் அவன் சினிமாவில் அவுத்து போட்டு காட்டக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறான். ஆல்மா இப்போ இப்போ மிஸ்டர் பீன் மேலே கேஸ் போடுறது இது மாதிரி தப்பாக எஜுகேட் பண்ணிட்டாரு. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அங்கே அவுத்து போட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு புரியுதா? இந்த லூசுகள் என்ன செய்யுது? அப்போ தியானத்தை சொல்ல முடியாது, அவுத்து போகிறது எப்படி, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் பண்ணாதான். அப்போ வினாடிக்கு வாழ்கிறதுன்னா நான் எந்தெந்த சூழ்நிலையோடு இருக்கணும் அந்தந்த சூழ்நிலைக்கு மாதிரியே ஆக்ட் ஆகணும். நான் எப்பவுமே ஹஹான்னு இருப்பேன், இங்கே உட்காந்து ஹஹான்னு என்ன கேட்குமா எனக்கு? புரியுதா? வினாடிக்கு வாழ்கிறதுன்னா என்ன? சூழ்நிலையோட பொருந்துன்னு அர்த்தம். கல்வினாவே சூழ்நிலையோட பொருள். படித்தவன் யார் அப்படின்னு கேட்டால் சூழ்நிலையோட பொறுத்த தெரிஞ்சவன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம ஏற்கனவே ஒருத்தர் கேள்வி கேட்டார், கண்ணுடையவர் படித்தார் நாங்களே ஹிந்தி டீச்சரு வாத்தியார் அங்கே போனால் என்ன ஆவார்? சைகை மொழிக்குதா இல்லையா? உணர்வுகளை பார்த்தா புரிஞ்சிடும் தானே. அங்கே என்ன கத்துறாங்கன்னு பார்த்தா அந்த சத்தத்தை தான் எழுப்பணும். தண்ணியை பார்த்துட்டு நீளுன்னா நீனம் பண்ணா அட்லீஸ்ட் இப்படி காமிச்சோட கொடுத்துருவாங்கன்ற நான் அப்படின்னு எனக்கு கொடுத்துருவாங்க. தனியாக மொழியெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்ணா? ஆமாம், இப்படி வச்சு நக்குன்னு வச்சுக்க தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி வயிற்று கை வச்சுன்னு முதல்ல ஊமை பாசை கற்றுங்க. நீங்கள் எல்லா நாட்டிலையும் போய் வச்சுக்கலாம். உலகம் முழுசுமாக பழிச்சிக்கிறதுக்கு ஒரு மொழி தானே இருக்குது, உணர்வு மொழி தான். பார்த்தா புரியுது தானே? எந்த கோபமாக பார்க்குறான், பாசமாக பார்க்குறான், புரியுது இல்லை? ஆமாம். என்ன அப்போ வினாடிக்கு வினாடினா என்ன அர்த்தம்? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறாரு, எதுக்கு போகிறேன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோ. அது உனக்கு புரிஞ்சிச்சு. ஓய்னா
அவள் புரிஞ்சுப்பாரு, ஓ சுற்றி பார்க்குறான். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், காமனாக ஒரு மொழியை எடுத்துன்னு வந்துடலாம், சத்தமே வேணாம். வித்தவுட் லாங்குவேஜ் என்ன பண்ண முடியும், நம்ம வாழ முடியும். அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு எப்படி வாழலாம்? எனக்கு இன்னும் காலம் இருக்குது, நான் வாழ்வேன், ஒரு டைம் இருக்குதுன்னு சொன்னால் நான் அந்த மாதிரி மொழியெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லி விட்டு போவேன். நான் அப்படி ஒரு வீடியோ, அது மாதிரி புக்கு, அது மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு கூட போவேன். ஈஸி. டாய்லெட்லலாம் போட்டு வச்சுக்கிறானா இல்லையா? கடகன்னு ஓடி போய் முடி வெட்ட போவேன் கக்கூசுக்க. நான் கொண்டை போட்டுனுக்கிறேன், கொண்டை போட்டுக்கிறதுக்கு போனேன், என்ன ஆவத்தியா நிலமை? அவன் யாருன்னா போலீஸ் வந்தால் கூட இல்லை கொண்டை பார்த்து பாரு ஒட்டுவான்ல. நீ வித்தியாசமாக கொண்டு வச்சுக்கிற அதே மாதிரி போய் வேணாங்க. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? நீங்கள் பாட்டு கண்ட புக்கை போய் சின்ன ஆகிடக்கூடாது. இந்த நான் ஆன்மீகம் பேரில் ஞானன்ற பேரில் உங்களை என்ன பண்ணுங்கிறான், ஏமாத்திங்கிறான். இயல்புக்கு திரும்பணும்னா செய்யணும். நீங்கள் நிச்சயமாக முயற்சியும் பயிற்சியும் செய்யணும். சும்மாலாம் கை வச்சு மேலே வச்சா ஊந்துட மாட்டேன். அப்படி 12 வருஷம் உள்ளே போய் தங்கி நிற்காது. அதுக்கு ஒரு கதை வர எழுதிக்கிறேன். 12 வருஷம் போய் தங்கிட்டு என்ன தண்ணில் போட்ட அப்படியே ஏந்து வந்துடுவான்னு. பின் தண்ணில் போட்ட மிதக்காம என்ன பண்ண போனால், இது சாதாரண விஷயம் புரியல உங்களுக்கு. அதை பார்த்து அப்படியே ஆச்சரியமாக மலைச்சு பார்க்குறீங்க. குண்டில் நீ எழும்பிச்சனாலும் எழும்ப கட்டி தண்ணில் போட்டால் என்ன ஆவான்? 3 நாளைக்கு மேலே உள்ள இருக்காது. ஏன்? சதிலெல்லாம் வாயு இருக்குது, காற்று என்ன ஆவான்? அக்கி உமிழ்ந்தது வாயு கரத்துலேன்னு வர சொல்லி வச்சுருப்பான். அப்போ அங்கே போய் இன்னொன்று நடக்குது, 3வது கண் ஒன்று இருக்குது, அது விந்தோட சம்மந்தப்பட்டுக்குது. அந்த விந்தோட எப்படி அது சம்மந்தப்பட்டுச்சு? உண்மையிலே விந்து மேலே போமா? டாக்டர் வந்து உடனே சொல்கிறாங்க விந்து எல்லாம் மேலே ஏறாது, விந்து பின்ன மேலே எப்படி ஏறான்? அப்போ ஏதோ ஒன்று ஏறுது, அது என்ன ஆகுது? அந்த டாக்டர் அந்த அனுபவம் இல்லை. அதனால் டாக்டர் சொல்கிறதெல்லாம் உண்மை, அந்த பையன் சொன்னது தப்பு அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த பையன் தப்பாக சொல்கிறான், உனக்கு என்ன ஆயிடுச்சே? இந்த மாதிரி அவனும் ஒருத்தன் தியானத்தை விடு, ஞானத்து பேர் சும்மா வந்தவன் அது வந்து நம்மளை நம்ம ஏமாற்றி நிற்குது. சும்மா அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் மலை மாரி ஏறி கற்றுங்க, ஞானம் வந்துட்டீங்கன்ட்டுனா. புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? 3வது கண் விழிப்பு வந்தது உங்களுக்கு எப்போ? புக்கு பச்சா என்ன பண்ணீங்க? ஏதோ அந்த லூஸ் ஏதோ ஒன்று சொன்னால் அதை பண்ணிங்கன்னா ஆச்சு. படியை மெச்சிருந்தால் மேலே மாடிக்கு ஏற்றிருப்பீங்க. படியை மெச்சிங்க, போனது எங்கே? மாடி. லிஃப்டில் ஏறி கூட என்ன பண்ணல நீங்கள்? லிஃப்ட்லேயோ அல்லது படியிலையோ போனால் தான் என்ன ஆக முடியும்? இப்போ படி ஏறி மாடிக்கு போனாலும் லிஃப்டில் ஏறி போனாலும் மாடிக்கு போனீங்க. லிஃப்டில் ஏறிருந்தே உங்களுக்கு தெரில, இறங்குன்னு தெரில, மாடிக்கு போய்க்கிறீங்கன்னு தெரில, என்ன பண்ண முடியும்? அது சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அப்போனா பயிற்சின்னு ஒன்று இருக்குது, முயற்சின்னு ஒன்று இருக்குது, அப்படி புரிஞ்சுன்னு என்ன பண்ண நீங்கள்? அந்த பயிற்சி வெற்றி பெறலாம் கேட்கணும். முதல்ல நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவர் அதை அனுபவிச்சுக்கிறாரான்னு கேட்கணும் நீங்கள். அப்படி தானே? வீட்டை ஒரு கொத்தனார் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? நல்லா ரஃப் அண்ட் டப்பு பேண்ட்டு போட்டுன்னு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட் போட்டுன்னு வந்து உங்களுக்கு வீடு கட்டி தரேங்க, நான் கொத்தனார், நான் ஒத்துப்பீங்க? என்ன பண்ணா? இத்து போன லுங்கி, ஒரு சட்டை, ஒரு ஒயர் கூடியில் ஒரு இது ஹோல்டரெலாம் வச்சுருக்கணும். அப்படி தானே? அப்படி தானே? அந்த இடத்துல தான் நம்ம தப்பு செய்கிறோம். நார்த் இந்தியன்லாம் வரவங்கலாம் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டை தான் போட்டுன்னு வந்து என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க. அப்போ வேலை செய்யுங்க, பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும்? முடிவு எடுக்க முடியும். நிறைய பேர் அப்படி தான். ஞானம் மஞ்சள்னாக்கா அப்படி இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் முடிவு பண்ணிட்டானா, நம்ம பேசுகிற பேச்சு கட்டணும். இவர் மாட்டுக்கறி சாப்பிட்றாரு, இவர் ஞானம் அஞ்சிருக்க மாட்டார். மாங்காய் மாடிங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். ஆமாம், அப்படி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. பேசுங்கன்றேன். அந்தளவுக்கிட்ட பேசினா நீங்கள் உண்மையிலேயே வீடு கட்டுவீங்களா, செய்வீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படி தான் ஒயர் கூட கொள்ற கொத்துனார் அப்படி தான் வருவார். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு ஷூ எல்லாம் வர போட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கைட்டினா என்ன ஆகிட்டான் போயிடும். கொளுறு தானே, வேலை செய்யும் போது தான் எடுத்து வரும், அதே வச்சு சுற்றி நிற்க முடியாது. சில பேர் எலக்ட்ரிக்கல் படிச்சிட்டாங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி மாட்டி நிற்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இன்ஜினியரிங் படிச்சிட்டாங்கன்னா கைட்டுருவாங்க. ஐடிஐ படித்தா மாட்டிப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சிட்டா டெஸ்டர் ஒரு பெருமைக்குரிய விஷயம் நினைக்கிற வரையும் தான். புரிஞ்சிச்சானே? அந்த மாதிரி தான். இந்த சில டாக்டருங்கெல்லாம் முதல்ல படிக்கும்போது பார்த்தா டெலஸ்கோப் போட்டுனே தான் போவாங்க. இந்த மெடிக்கல் காலேஜுங்கெல்லாம் இருக்கும்ல, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிருப்பார் பாரு, கட்டவே மாட்டாங்க. ஏன்? நர்ஸ் படிக்கிற கூட மாட்டி நிற்பாங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு அந்த டெலஸ்கோப் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரே பெருமை. ஆமாம், ட்ரெயினில் போகும்போது வரும்போது கூட மாட்டின்னு போவாங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட கோட்டை கையில் மாட்டின்னு போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? பாத்ரூம் கூட பல்லு வளர்க்கும் போது கூட மாட்டின்னு போவாங்க. ஏன்னா வீடியோ கூட போட்டோ கிடையாது, என்ன பண்ணுறது? நம்ம முழு டாக்டர் ஆகிட்டா என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? சர்ஜன்லாம் அதெல்லாம் வச்சுன்னு பேர் ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக வருவார். அவர் பெரிய சர்ஜனாக கூட இருப்பார், டெலஸ்கோப்லாம் மாட்டின்னு வர மாட்டார். அதெல்லாம் அவங்க மாட்டின்னு இருப்பாங்க. இவர் தான் என்ன பண்ணுவார்?
அது மாதிரி நீங்கள் மாஸ்டரேட் ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார் பண்ணிங்க. ஞானம் என்பது உங்களை நீங்களே அடையிறது, வினாடிக்கு வினாடி வாழ்கிறது இல்லை. சரியா? வினாடிக்கு வினாடி வாழ்றதுன்னு என்ன அர்த்தம்? சூழ்நிலையோட பொருத்தம் வரணும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.